இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாருக்கும் என்னுடைய தோற்றங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு. நான் ஒரு சிக்னலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பையன் ஒரு பைக்கில் வந்தான். அந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பட்டையான எழுத்தில் லூசிஃபர் அப்படின்னு எழுதி கிராஸை தலைகீழ போட்டு அப்படி இருந்துச்சு. நான் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. நான் காரில் பயணித்துட்டு இருந்தேன். அப்பொழுது நான் என்னோடய ஃபோனை தேடி எப்படியாவது இந்த ஃபோட்டோவை எடுக்கணும்னு சொல்லி நான் அப்படி எடுத்தேன். அப்புறம் சிக்னல் போட்டாங்க, நான் மூவ் ஆகிட்டேன். அப்போ என்னுடைய சிந்தனைக்குள்ளாக என்ன ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா, இந்த மக்களாகிய நாம் ஆண்டவர் படைக்கப்பட்ட ஒரு படைப்பாக இருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் நிறைவாக கொடுத்திருக்கிறார். நாம் நல்ல சிந்தனை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது இந்த ஆப்போசிட் ரியாக்ஷன், அதாவது நாம் எதிர்மறை சிந்தனையாளர்களாக நாம் மாறுகிறோம், நாம் உருவாகுகிறோம். ஒரு சிலுவையை நேராக பார்க்க என்னால் முடியவில்லை, அதை தலைகீழாக என்னால் பார்க்க முடிகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், ஜீவனை கொடுத்தார் என்று பிரசங்கித்து கொண்டிருக்கிற நிலையிலே எனக்கு சாத்தானுடைய சின்னம் தான் பிடித்திருக்கிறது, சாத்தானை எனக்கு பிடித்திருக்கிறது என்று ஒரு மக்களோடு மக்களாய் பயணித்திருக்கிற ஒரு பையனுக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனை ஏற்பட்டிருக்கிறது என்றால் இது யாரை சொல்வது, யாரை குற்றம் சொல்வது? பெற்றோர்களையா, இல்லை அந்த பையனையா, இல்லை சமுதாயத்தையா, யாரை குற்றம் சொல்வது? எதிர்மறை சிந்தனை நம் பிள்ளைகளை, அடுத்த தலைமுறையை ஒரு பாழாக்குகிற ஒரு சிந்தனையாக இருக்கிறது. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். கடைசி காலத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களை சுற்றி இந்த மாதிரி எதிர்மறை சிந்தனை உள்ளவர்கள், தப்பாக யோசனை சொல்லுகிறவர்களாக இருந்தால் ரோமர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்க சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி, கர்த்தர் இந்த உலகத்தை எப்படி படைத்தார், மக்களுடைய அந்த இருதயம் எப்படி மாறி போயிருக்கிறது என்பதை பவுல் தெளிவாக விளக்கி இருக்கிறார். தயவு செய்து ரோமர் 1ஆம் அதிகாரம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படியுங்கள். 15வது வசனத்துக்கு மேல் நீங்கள் படித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஒரு தெளிவு பிறக்கும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகி இருக்கிறோம். கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனமாற்றம் மிகவும் அவசியமானது. அதனால் நம் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். தேவையில்லாத சிந்தனை, சாத்தானுடைய சிந்தனை நமக்குள்ளே இருக்குமானால் அதையும் கர்த்தர் மன்னிக்கிறவராகவே இருக்கிறார். நான் ஏற்கனவே என்னுடைய பிரசங்கத்திலே நான் பிரசங்கித்தேன். பிசாசை அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளாய் அனுப்பினவர் கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நாம் பாவத்திலே விழுந்து ஒருவேளை தப்பான சிந்தனைக்குள்ளாய் நாம் இருப்போமானால் நாம் மனம் திரும்புவோம், கர்த்தரிடம் அறிக்கை செய்வோம். அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை கண்டிப்பாக நீதியின் பாதையில் நடத்துவார். கர்த்தர் நம்ம அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.